இப்போ நான் நல்லா ஒன்று தெரிஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு அப்படின்னு நினச்சா ரோட்டு கடைக்கெலாம் போகவே தேவையில்ல. சரணா வீட்டில் இருக்க வரைக்கும் ரோட்டு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கன் பக்கோடா போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வீட்டில் ஸ்நாக்ஸே செய்யலை. நான் இங்கே ஆடி மாதம் முடிஞ்சு வந்து ஒரு ஸ்நாக்ஸுமே செய்யலை. சரி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஆனால் மனம் வாயை திறந்து இப்போதான் நீ ஒரு ஸ்நாக்ஸ் கூட செஞ்சே தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோமே. ஆமாம், அதுக்கு காளான்லாம் தேவைப்படாது. பொதுவாகவே காளான் செய்யணும்னா அந்த முட்டைக்கோஸ் இருக்குல்ல, பாருங்க, இதை வச்சு தான் வந்து செய்வாங்க. அதுக்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி முட்டைக்கோஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ கூட தேவைப்படாது 2 பேருக்கு. இது கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து ரோட்டு கடை காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்லேயே வந்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி வரப்போன்னு சொல்லிட்டு தெரியல. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எதுவும் மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பட் பண்ணலாம் சொல்கிறேன். மனோகிட்ட கேட்டேன் இது வந்து செஞ்சு தர வேண்டாம்னு சொல்லிட்டு. சரி எது இருந்தாலும் பரவாயில்ல, சரி உன் கையில் செஞ்சால் நல்லா தான் இருக்குன்னு வேறு சொல்லிட்டாரா. சரி செஞ்சுலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்யலான்னு உடனே காளான் வாங்குறதுக்காக கிளம்புனா இது காளான்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க, கோஸ் மட்டும்தான் வச்சு செய்வாங்க அப்படின்றாங்க. இப்போ தான் எனக்கே தெரியுமே. எனக்கு இது எப்போவே தெரியும். ஏன்னா ஜெயஸ்ட் எல்லாமே வீட்டில் செஞ்சுருக்கா. கோஸ் வச்சு வீட்டிலே வந்து காளான் செஞ்சுருக்கா. நான் காளான் செய்யலான்னும் போது என்ன மாதிரி காளான்னு சொல்லிட்டு காளான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் வேணாம், இல்லை கோஸ் வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை வந்து இன்னைக்கு அவருக்கு நான் தெரியப்படுத்திருக்கேன். செய்வாங்க எப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் காளான்லேயே செய்வாங்க. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? செய்யலாமா. டேஸ்ட் எப்படி அதே மாதிரி வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா மனோலாம் நிறையவே சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ரோட்டு கடைக்கும் வீட்டுக்காரனுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். அவரோட ஃபீட்பேக்கையும் வந்து நம்ம கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை வந்து ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதுக்கு தேவையான மசாலா, வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து கோஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பாகத்தை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பின்னாடி தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம மாவு வகைகள் வந்து சேர்க்க போகிறோம். நான் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கோஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பாதி கோஸாக வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு சேர்த்த மாதிரி தான் மாவு சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாவோட ஒரு கால்வாசி கம்மி பண்ணிக்கிட்டு மாவு எடுத்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த கோஸோட ஒட்டுற மாதிரி ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். இது கூட கொஞ்சமாக அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுருக்கேன். இதில் வந்து பக்கோடா போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை பக்கோடா மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தா அது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க.
அன்றைக்கி வாங்கினது இப்போ தான் யூஸ் ஆகுது போல். இல்லை இதுக்கு முன்னாடி எதுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சிக்கன் பக்கோடா போட்டு யூஸ் ஆகிருக்கு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தான் போகிறேன். அட ஆமாம், இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கே? பார்க்கவே நல்லா இருக்கே, கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இன்னும் அடுத்த ரவுண்டுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் ஃபஸ்ட்டு ரவுண்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து இப்போ செகண்ட் ரவுண்டு. இதில் இருக்கிற மாவு வந்து போட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மொத்தமாக பார்க்கலாம். சரி, இதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. செஃப்பாக மாட்டீங்க போல. போட்டு பார்த்தேன், நமக்கு வருதான். ஃப்ரெண்ட்ஸ், கோஸ் போண்டான்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறேன்னே தெரியல. கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெறும் வேலை, அதாவது இந்த மாதிரி காளான் செய்யாமல் இப்படி போட்டு சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மனம் ஒரு டைம் வந்து கிச்சன் பக்கம் வந்து போகிறப்பெல்லாம் எடுத்து வாயில் போட்டு போயிடுது. அது எப்படி இருக்கு? செம டேஸ்ட்டாக இருக்குது. போண்டா மாதிரி, ஆனியன் போண்டா சாப்பிடணும்ல, கோஸ் போண்டா அதான் மாதிரி. கோஸ் போண்டா இது. ஸோ இதை தான் வச்சு நம்ம காளான் செய்ய போகிறோம். இப்போ வந்து இது வந்து ரெடி பண்ணிட்டோம். அது இதுக்கு அடுத்து தான் ஃபைனல் டச்சை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காய வரைக்கும் எண்ணெய் காயட்டும். இது சூப்பராக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு வந்துருக்கு. நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. வெறும் வேலை சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. இது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூய தமிழில் வருது. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன். நான் கையில் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், ஆனால் இதில் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டீஸ்பூன் யூஸ் பண்ணல, நீங்கள் டீஸ்பூனாக ஒரு டீஸ்பூன் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இது கூட ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு நான் ரோட்டு கடை சைடில் காளான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோயா சாஸ் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். இது வந்து இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கட்டிடாமல் இருக்கா? இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் 1 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். அதோட அளவு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்குது இல்லையா? நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறதுனால கொஞ்சம் கட்டியாக வரும். இது கட்டியாக வரும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றணும் இல்லையா, அதோட வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பக்கோடா வந்து இது கூட சேர்த்துடலாம். ஐ மீன் காளான். ஆமாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பரான காளான் வந்து ரெடி ஆகிடும்.
இப்போ இது கூட நல்லா சேர்த்து நசுக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி அப்புறம் கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டு கடை காளானில் எப்படி வாசனை வருமோ அதே மாதிரியே வந்திருக்கு. இப்போ நான் நல்லா ஒன்று தெரிஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு அப்படின்னு நினச்சா ரோட்டு கடைக்கெலாம் போகவே தேவையில்ல. சரணா வீட்டில் இருக்க வரைக்கும் ரோட்டு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை நான் செஞ்சு வாசனை அதே மாதிரி இருக்குது. இன்னும் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி பண்ணி பாருங்க. ஓகே. என்னப்பா காளான் சாப்பிட்றீங்களா? காளான், ரோட்டு கடை காளான். ரோட்டு கடை காளான் இல்லை, வீட்டு கடை காளான் தான் இது. சரண்யா கையால் செஞ்ச ரோட்டு கடை காளான். இதெல்லாம் எங்கேருந்து தான் கற்றுன்னு வந்தேன்னு தெரியல. இவ்வளோ நாளாக இதெல்லாம் சொல்லவே இல்லை. கற்றுக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி இருக்கு? சேம் டேஸ்ட் தான். நல்லா இருக்கு, சூப்பராக. அதை விட நல்லா இருக்கா இல்லை இதை விட? நல்லா இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஓவராக தெரியும் மசாலாலாம். இது நல்லா இருக்கு, வாசனையிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இது கூட அவங்க அந்த கார்ன் சிப்ஸ்லாம் போட்டு தருவாங்க. ஆமாம், அதெல்லாம் இங்கே இல்லை, அதனால நான் வெங்காயத்தை மட்டும் தூவி விட்டேன். அதை நான் இப்போ வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் திரும்ப திரும்ப. இன்னும் கொஞ்சம் போடுங்க போடுங்கன்ட்டு. சூப்பராக இருக்கு. சரி சாப்பிட்டு வரோம். எப்படி இருக்கு? சூடு சூடா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க இப்படி சமைச்சது எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு, வேற லெவல். உனக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்து காளான் செஞ்சுட்டேன். இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் உங்களுக்கு ஏதாவது இது போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை காளான் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். காளான் பிடிக்குன்றவங்க வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக கிச்சனே நின்றுங்க வந்து ஒரு மாதிரி இருட்டாரியில் நின்றுன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த காற்றோட்டத்தையும் வெளிச்சம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே வெளியிலே உட்காந்து நல்லா காற்றெல்லாம் ரசித்து உட்காந்து கதை பேசிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.